நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ, அதாவது சில விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சு வரலாம். நான் விரதம் இருந்து வருகிறேன், நான் முழுசா அந்த தெய்வத்தை உணர்ந்து வருகிறேன். ஒரு சாதாரண மனிதனாக நிராயுதபாணியாக அந்த ராஜ அலங்காரத்தை பார்த்து பரிபூர்ண சுபிக்ஷத்தை பெற்று இங்கிருந்து பழனியிலிருந்து போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என் கையில காசே இல்லப்பா, நான் பழனி வரப்போ அப்படிங்கிறப்போ போகும்பொழுது எப்படியாவது பழனி ஆண்டவர் கொடுத்துருவாரா. அதுதான் அந்த ராஜ அலங்காரத்தோடைய சூட்சுமமாவே பார்க்கப்படுது. நம்ம அந்த நவபாஷான சிலையை பார்த்து நம்ம வேண்டும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஆரான்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, அது அப்படியே உள்வாங்கிக்கிட்டே இருக்குமா. அதுக்குள்ள பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. நோய் தீர்ப்பது மட்டுமல்ல, உங்களுடைய மனக்குறவையை தீர்ப்பது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பழனி தண்டாயுதபாணிக்கு முழுமையாக இருக்கு. ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுதும் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது அவங்களுடைய ஜாதக கட்டத்துல சனி செவ்வாய் எங்க வேணாலும் சேர்ந்திருக்கலாம். சில சமயம் சனி செவ்வாய் சேர்க்கை வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கும். அந்த சனி செவ்வாய் சேர்க்கையில இருந்து அதுல இருந்து நான் விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னாலும் இங்க பழனி தண்டாயுதபாணி ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த பிணியும் உங்களை விட்டு நீங்கும். அப்படி உங்களுக்கு பிணி நீங்கும், அது எப்படி நாங்க உணர்றது அப்படிங்கிறது, அதுதான் அனுபூதி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கண்ணீர் மல்க ஆனந்தம் பெருகுமா.